இன்றைய தியானத்திற்கான தலைப்பு those in his presence will never weep. Those in his presence will never weep. அவருடைய பிரசன்னத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் அழுவது கிடையாது. இதற்குரிய வசனமாக நாம் தியானிக்க ஏசாயா 30 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிரா, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே மறு உத்தரவு அருள்வார். இங்கே அவர் வாசம் செய்யும்படியான இடமாகிய சீயோன் பர்வதம் எருசலேம், தேவனுடைய எருசலேம் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்திலே நாம் அழுது கொண்டிருக்க மாட்டோம். ஏனென்றால் அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சி, கழிகூறுதல், சந்தோஷம், அலறில்லை, துக்கமில்லை, அழுகை இல்லை. அங்கே துதியின் பாடல்கள், தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள், அவைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த துதியிலே நாம் இருப்போம். நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் உருக்கமாக இறங்கி நமக்கு பதில் கொடுக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.